ஆபரேஷன் பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லு. ஆமா சீதா, யார் என்ன பண்ணோன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லிடு. நாம பண்ண போற ஆபரேஷனுக்கு பேரு சலங்கை ஒளி. ஓ, நல்லா கேட்டுக்கோங்க. முதல்ல சில்லு வண்டுக ரூமுக்கு முன்னால ஜல் ஜல்லுன்னு நான் சலங்க சத்தம் கொடுத்து நடனம் ஆடுவேன். சலங்க சத்தத்தை கேட்டு அவங்க எழுந்து வருவாங்க. கதவை திறந்து வந்த உடனே அங்கிருந்து ஓடி ஒரு இடத்துல மறைஞ்சுப்பேன். என் சலங்க சத்தம் நின்னதும் பாஸ் அவங்களுக்கு பின்பக்கமா ஜல்லு ஜல்லுன்னு சத்தம் கொடுத்து ஆடணும். பாஸ் பக்கம் வருவாங்க. பக்கத்துல வந்தா மெதுவா எஸ்கேப் ஆகி அமைதியா நின்றணும். பாஸ் சலங்க சத்தம் நின்னதும் டாடி அங்கிள், அப்புறம் டாடி அங்கிள் சலங்க சத்தம் நின்னதும் செல்வி அக்கா, செல்வி அக்கா சலங்க சத்தம் நின்னதும் செக்யூரிட்டி அண்ணன். ஓகே. அடுத்து கிளைமாக்ஸ். நான் சத்தமா சிரிச்சு ஆட ஆரம்பிப்பேன். அப்போ எல்லாரும் அவங்க அவங்க இடத்துல ஆட ஆரம்பிக்கணும். ஒரே நேரத்துல 5 இடத்துல சலங்க சத்தம் கேக்கும். எப்பேற்பட்ட ஆளும் பயத்துல ஆடி போயிடுவாங்க. ஏய், நான் தான் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, நடுவுல நீ எதுக்கு வந்த இப்போ? சொல்லுங்க. காட் ப்ராமிஸ் சித்தி, நாங்க ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடல. ஐஸ் வாட்டர் ஏதாவது குடிச்சீங்களா? அம்மா, ஐஸ் வாட்டர் எல்லாம் குடிக்கல. வேற ஏதோ காரணத்தால தான் ஃபீவர் வந்திருக்கு. சில்லுவண்டுகளா, வேற காரணம்னா என்ன காரணம்? ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? பிள்ளைங்களுக்கு ஜுரம் அடிச்சிட்டு இருக்கு, நீ கிண்டல் பண்ற? சரி, ஹாஸ்பிட்டல் போலாமா? அந்த அளவுக்கு இல்ல சித்தி, ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கிட்டா சரியாயிடும். அம்மா, அம்மா, உள்ள வர்றாங்களா? அதான் வந்து தொலைச்சிட்டல, உள்ள வா. அம்மா, அம்மான்னு கூப்பிடாதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் இத பார்த்தா எப்படி தெரியுது? உன்னை பெத்தவ மாதிரியா இருக்க. இனிமே அம்மான்னு யாராவது கூப்பிட்டீங்க பல்ல உடைச்சிருவேன். சாரி மேடம், பேய பார்த்த பயத்துல நான் அப்படி சொல்லிட்டேன். பேயா? பேய் பயமா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு பேய் மாதிரி இருக்கா? இப்படி நேரடியா கேட்டா எப்படி சொல்லுவாங்க? அவங்க வேற ஏதோ சொல்ல வராங்கன்னு நினைக்குத. என்னன்னுதான் கேளுங்களேன். என்னையா? என்ன உன் பிரச்சனை? ஆமா, ஐயா ஏன் யூனிஃபார்ம் போடாம வந்திருக்கீங்க? மேடம், நான் இன்னைக்கு டியூட்டிலே இல்ல மேடம். மேடம், நம்ம ஊர் காளியாத்தா கோயில்ல ஒரு மந்திரவாதி இருக்காரு. அவர்கிட்ட போய் மந்திரிச்சு ஒரு தாயத்தை கட்டிட்டு வரணும். தாயத்தா? என்னடா பைத்தியம் மாதிரி உளற? எதுக்கு தாயத்தை கட்டணும்? ஐயா, அப்ப நேத்து நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஐயா, நான் எப்படியா சொல்வேன்? இது பாரு, உதப்படாம சொல்லு. மேடம், கால்ல சலங்க கட்டிக்கிட்டு இந்த பக்கம் ஒண்ணு ஓடுது. அப்படியே எனக்கு பின்னாடி ஒண்ணு சலகு சலகுன்னு ஓடுது. இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் ஒண்ணு சலகு சலகு சலகுன்னு ஓடுது. நைட்டு பூரா தூங்கவே இல்லை மேடம். பயத்துல எனக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஏய், என்ன சொல்ற? என்ன ஓடுச்சு? ஐயா, அதையும் செய்யணும் தான். இன்னொரு உதவியும் செய்யணும். என்னன்னு சொல்லுமா? ஆர்டர் போடு, செஞ்சா போச்சு. அப்பா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே குடும்பத்தோட அம்மன் கோவிலுக்கு போறோம். ஏன் எனக்காக போயிடுறீங்களா?
இந்த குடும்பத்துக்காக கண்டிப்பா அம்மன் கோயிலுக்கு போகணும் மாமா. எனக்கு புரியலையே. சீதா அப்பாவுக்கு டீட்டெயிலா சொல்லு. ஆ, மாமா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நான் பொய் சொல்ல மாட்டேன்னு நீங்க நம்புறீங்களா? நீ போய் சொல்லுவேன் நீயே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். தேங்க்ஸ் மாமா. நாம பண்ண போறது பசங்களுக்காக, அவங்க எதிர்காலத்துக்காக தான். 3 பேரும் பியர் குடிச்சது உண்மை. செக்யூரிட்டி அண்ணன் காருக்குள்ள இருந்து பாட்டில் எடுத்ததும் உண்மை. ஆமா, இந்த தப்ப திரும்ப அவங்க பண்ணாம இருக்கணும்னா இன்னைக்கு நாம எல்லாரும் அம்மன் கோயிலுக்கு போறோம். கோவிலுக்கு போறதுக்கோ பசங்களுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு சரியா புரியலையே. எப்படி சம்பந்தம் இருக்குப்பா. மாமா எப்படியாவது எல்லாரையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது உங்களோட பொறுப்பு. அத மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா என்ன நடக்கணுமோ அது சிறப்பா நடக்கும். அப்படி கூட வச்சுக்கலாம்ப்பா. பிளான் பக்கா பிளான் தானே, தவறாது. சான்ஸே இல்ல மாமா. மெயின் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. நடக்க போறது கிளைமேக்ஸ். ஓகே, எல்லாரையும் கோல்கட்டா ஏன் பொறுப்பு. நாங்களும் உங்க கூட தான் வரோம்ப்பா. நாங்க சொன்னா யாருமே கோயிலுக்கு வரமாட்டாங்க. நீங்க தான் கோயிலுக்கு போகணும்னு சொல்லணும். அவங்க கிட்ட என்ன காரணம் சொல்றது? என்ன வேணா சொல்லட்டும் பாஸ், அது மாமாவோட பிரச்சனை. அவங்களால முடியாதா என்ன? ஆனா நம்ப வைக்கணும். நம்பினாதான் வருவாங்க. மா, நீ ஒரு பிசினஸ் டைக்குன்னு பேசிட்டு கிளைண்ட்ஸ் எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியாதா? நீ கவலைப்படாம போமா, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் மாமா. வா, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன மாமா இப்படி சொல்லிட்டிய? நானும் இந்த குடும்பம் தானே. மா, நீ இந்த குடும்பத்தோட தேவரமா. அப்போ நான் தானே செய்யணும். ஆமா, நீ தான் செய்யணும். மாமா இன்னொரு முக்கியமான விஷயம், தட்டுல ஒண்ணும் மிச்சம் இருக்க கூடாது, முடிச்சிடணும். அப்பா, நீங்க இப்படி சிரிச்சு ரொம்ப நாளாச்சுப்பா. சந்தோஷமா இருக்கு. வாங்க 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 வாங்க. என்னம்மா? சாமியார் எங்க இருப்பாரு? சாமியார் கோயிலுக்கு அந்த பக்கம் இருப்பாரு. ஒழுங்கா சொல்லுங்க, அந்த ஆளு சரியான சாமியார் தானே? சீட்டர்லாம் இல்லையே. இத பாருமா, ராத்திரி பூரா சலங்க சத்தத்துல என்னால தூங்கவே முடியல. நீங்க வந்தாலும் வராட்டியும் நான் போய் சாமியார பார்க்கத்தான் போறேன். அந்த சாமியார் மட்டும் தாயத்தை மந்திரிச்சு கொடுத்தாருன்னா எந்த பேய் பிசாசாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. தாயத்தை கழுத்துல கட்டிக்கலாமா? அத நீ கழுத்துல கட்டிப்பியோ கையில கட்டிப்பியோ எங்க வேணா கட்டிக்கோ. ஆனா அந்த தாயத்தை மட்டும் அவுத்து வைக்கவே கூடாது. சலங்கு சத்தம் நின்னுடுச்சுன்னா அவுத்து வீசிடலாம்ல. எப்ப நிக்கணும் யாருக்கு தெரியும்? நடக்க வேண்டியது நடந்தா தானே சத்தம் நிக்கும். நடக்க வேண்டியதா? என்ன நடக்கணும்? இத பார், முதல்ல நாம நடக்கணும். நடந்தே சாமியார் கிட்ட போனோம். இத பார், சும்மா இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டிருந்தீங்க, அப்புறம் நான் உங்களுக்கு தாயத்து வாங்கி தர மாட்டேன். ஐயோ, சாரி, நாங்க எதுவும் கேள்வி கேட்கல. வாங்க போலாம். வாங்க. வா. நம்ம எல்லாரும் அவன் கோயிலுக்கு போகணும். எங்க போகணும்? என்ன திடீர்னு பக்தி ரொம்ப அதிகமாயிடுச்சு? எதையாவது நினைச்சு பயப்படுறீங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, நீங்க நார்மலா தான் இருக்கீங்க. எனக்கு பாருங்க, நைட்டு அம்மன் கனவுல வாழ்ந்தாரு. எதுக்காக தெரியல, வந்து பார்க்க மாட்டியான்னு கேட்டுச்சு. அப்படியா? அம்மன் உங்க கனவுல வந்துச்சா? கொடுத்து வச்சவங்க நீங்க. அம்மன் சொன்னா தட்டி கழிக்க கூடாது, போய்தான் ஆகணும். இது என்ன புதுசா இருக்கு? எப்பவும்
அம்மன் உங்க கனவுல வந்ததே இல்லையே. சித்தி, தேவைப்படும் போது தானே வர முடியும். அம்மன் ஏதோ சொல்ல விரும்புது. ஆமாமா, அம்மனே வந்து கூப்பிட்டா காரணம் இல்லாம இருக்காது. அம்மனே எப்ப போகணும்? எப்படி போகணும்? தள்ளிக்கு வேணும். உண்மையாதான் சொல்றீங்களா? இல்ல ராமோட பொண்டாட்டி ஏதாவது சொன்னால? கனவுல அம்மன் வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? நான் சொன்னாலும் அம்மன் வராது. அம்மன் மனசு வச்சாதான் வருவா. ஏன் சொல்லிதான் பாரு, ஒரு தடவை என் கனவுலயும் வரட்டும். நீதான் அம்மன் பக்தியாச்சே. சித்தி, அப்பாவுக்கு கனவு வந்திருக்கு, போகலான்னு சொல்றாரு. போறதா இருந்தா போலாம், இல்லைன்னா போக வேண்டாம். எதுக்கு சீதாவை கிண்டல் பண்றீங்க? அக்கா, அவளை எதுவும் சொல்லக்கூடாது. ராம் தாங்க மாட்டான், உடனே கோவம் வந்துரும். ஆமா ஆமா, சாரி சித்தி. வா, நீ வர வா. இல்லைன்னா நான் ராமகிருஷ்ணா கூட்டு போயிட்டு வந்துடுறேன். ஆனால் இன்னையே போகணும். நான் வரலன்னு சொன்னேனா? இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? நான் கோபுறேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலான்னு கூப்பிடுறேன். நீ அரசோட கோபுறீங்க. நான் தெரியாம பேசிட்டேன், இனிமே பேச மாட்டேன். மகா அர்ச்சனா, இத்தனை நாள் கோயிலுக்கு போலான்னு அண்ணா என்னைக்காவது சொல்லியிருக்காரா? இப்ப சொல்றாருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. போலாம் வாங்க, போயிட்டு வந்துடலாம். நானும் வரலாமா? உங்களதான் கேக்குறா. என்னெல்லாம் கேட்டு எதுவும் பண்ண மாட்டான். நீ ராம் ரெண்டு பேரும் வாங்க. கோயில் நட சாத்துறதுக்கு முன்னாடி போகணும். வாங்க போலாம், வாங்க. சரி வா. கடவுளே, ஏங்க, அது நம்ம செக்யூரிட்டி மாதிரி இருக்குல்ல? ஆமா, அவனேதான் மகா. யோ செக்யூரிட்டி, இங்க வா. மேடம், என்ன மேடம்? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? மேடம், கவலையே படாதீங்க. சரியான சாமியார். பாப்பா அவங்க 3 பேருக்கும் இனிமே எந்த தொந்தரவும் வராம தாயத்தை கொடுத்துருவாரு. ஏய், என்னையா வளர? என்ன தாயத்து? எதுக்கு பசங்களுக்கு தாயத்து? என்ன மேடம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என்ன நடந்ததுன்னா, ஏய், உங்ககிட்ட கதையா கேட்டாங்க? திருட்டு பையன். சாமி கும்பிடணும், சீக்கிரம் சொல்லு. ஏதோ சொல்ல வராங்க, சொல்ல விடுங்களேன். அண்ணே, நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சொல்றத பார்த்தா அவங்க வந்தது உங்களுக்கு தெரியாதா? ஏய், யாரு யார் பண்ணாங்க? சும்மா அவங்க சொல்ற பேர் இல்லையா? ஏய், புரியுற மாதிரி சொல்லி தொலை. ஐயா, அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேரும் சாமியார்கிட்ட மந்திரிச்சு தாயத்து வாங்க வந்திருக்காங்க. ஏய், எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்க? ஆமா, எதுக்கு போய் சொல்றீங்க? அவங்க 3 பேரும் உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்திருக்காங்க. தாயத்தை வாங்க வந்தாங்கன்னு எதுக்கு போய் சொல்லணும்? இல்லைங்க ஐயா. ஏய், வந்திருக்காங்கன்னு எதுக்கு போய் சொல்ற? அது எப்படி வருவாங்க? உங்ககிட்ட சொல்லாம எங்கேயாவது போக முடியுமா? ஏய், டைம் பார்த்து ஏத்தி விடுறியா? சும்மா இரு. ஏய், நீ சொல்லு. மேடம், என்னத்த மேடம் சொல்றது? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அப்ப அவங்க உங்களுக்கு தெரியாம தான் வந்திருக்காங்களா? ஏய், கொள்ளுடா, சொல்லுடா. மேடம், என்ன மன்னிச்சிடுங்க மேடம். உங்ககிட்ட சொல்லிட்டு வந்ததை நினைச்சு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அண்ணே, எதுக்குண்ணே கூட்டிட்டு வந்திய? தாயத்து வாங்க. என்ன தாயத்து? எதுக்கு தாயத்து வாங்கணும்? அம்மா, என்னமோ தெரியலம்மா, ஏதோ சொன்ன பொய்யால ராத்திரி முழுக்க சலங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால தாயத்து மந்திரிக்கணும்னு சொன்னாங்க. அதனால நான் தாமா சாமியார்கிட்ட கூட்டிட்டு வந்தேன். என்னடா சொல்ற? மேடம், அது சாமியா பேயான்னு தெரியாது மேடம். ஆனா ஏதோ ஒண்ணு அலைஞ்சுகிட்டே இருந்து. இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு அசிங்கமே இல்லாம என்கிட்ட போய் சொல்லி அழுத ஏமாத்துறீங்களா?
பொம்பளைங்க தானே நீங்க? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். மகா மகா வேண்டாம், அடிக்காத மகா. பாவம் மகா, அவங்க பண்ணது தப்புதான். அதுக்கு அடிக்காத. நீ எடுத்து சொன்னா அவங்க கேட்டுப்பாங்க. நீ வாயால சொல்லி அவங்கள திருத்து. அக்கா விடுங்க, விடுங்கன்ற. இதுங்கெல்லாம் சொல்லி தெரிஞ்ச ஜென்மம் இல்ல, அடிச்சுதான் திருத்தணும். அப்பதான் இதுங்களுக்கெல்லாம் புத்தி வரும். அர்ச்சனா மாவு தடுக்காத, விடு போன்னு சொன்னேன். அண்ணே, சின்ன பசங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சு புத்தி சொல்ல சொல்லுங்கண்ணே. ஏய் விட சொன்னல, தலையா அடிச்சுட்டு சொன்னல, யாராவது கேட்டீங்களா? வீட்டை விட்டு கேட்டு தாண்டி போயிட்டா நம்ம பிள்ளைங்க இல்லை, பொட்டி வச்சு வளர்க்க முடியாது, கணிச்சுதான் வளர்க்கணும். அப்பா அம்மா கிட்ட பயம் இருக்கணும். தப்பு பண்ணா ஐயோ அப்பா வருத்தப்படுவாரே, அம்மா வருத்தப்படுவாங்களே, சித்தி கஷ்டப்படுவாங்களேன்னு மனசுல பயம் இருக்கணும். அந்த பயம்தான் இவங்களை காப்பாத்தும். மாமா சுத்தமா இவங்களுக்கு பயம் இல்ல. அதான் சொன்னாங்கல்ல, சித்திய ஈஸியா ஏமாத்திடுவோன்னு. பயந்தா பண்ணுவாங்களா? மகா என்ன செய்யணுமோ சரி. அக்கா என்ன தடுக்காதீங்க. இவங்கள அடிச்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன், இல்ல என்னால நிம்மதியா இருக்க முடியாது. மகா இவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணேன் பாருங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு. இவங்கள அடிச்சாதான் என் மனசு ஆறும். ஐயோ மகா, சித்தி சித்தி வேண்டாம் சித்தி. மகா வேண்டாம் மகா, உன்னை நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன் மகா. அவங்க தாங்க மாட்டாங்க மகா, நீ சொன்னா கேட்டுப்பாங்க மகா. இல்லக்கா, இவங்கள அடிச்சாதான் என் மனசு ஆறும். இவங்கள தப்பு அங்கன இல்ல, இங்கன இருக்கு. என்கிட்ட மன்னிப்பு கேட்காம இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. மன்னிப்பு கேட்கணும், இல்லனா வீட்டை விட்டு போகணும். அம்மா சாப்பிடுங்கம்மா. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து தண்ணி கூட குடிக்கல. அம்மா சாப்பிடுங்கம்மா. எனக்கு ஒண்ணு வேண்டாம், போய்ங்க. மகா, என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் என்ன பண்ணணும்னு முடிவெடுப்பீங்க. ஆனா நீங்களே இப்படி இருந்தா என்ன பண்றதுன்னு எங்களுக்கு எதுவுமே புரியல. எனக்கு புரியல. புரியலனா புரியலனா என்ன அர்த்தம்? மகாவை மன்னிப்பு கேட்க சொன்னால அந்த சீதா, அதுக்கு அவதான் மகா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுதான் மகாவோட முடிவு. என்ன சேது, எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன துணிச்சல் இருந்தா இப்படி எல்லாம் சொல்லுவா அந்த சீதா? நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அண்ணே, சீதா கொஞ்சம் ஓவரா தான் போறா. யாருக்கிட்ட யார் மன்னிப்பு கேக்குறது? இந்த குடும்பத்தோட ராணி மகாலட்சுமி, அவங்க போய் சீதா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நீ சொல்றது சரிதான். குடும்பத்து ராணி குடும்பத்தை எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். எல்லாருக்கும் ஒரே ராணி தானே, அந்த மாதிரி நடந்துக்கலையே. தப்பு பண்ணது நாங்க தானே. சித்தியை மன்னிப்பு கேட்க சொல்லாதீங்க. சித்தி பாவம். சித்தி மன்னிப்பு கேட்க வேண்டாம் ப்ளீஸ். முதல்ல எழுந்திரிய, எழுந்திரியன்னு சொன்னேன்.
சித்தியை மன்னிப்பு கேட்க வேண்டாம்னு சொல்லுங்க. அப்பதான் நாங்க எந்திரிப்போம். என்ன டிராமாவா? எந்திரிங்கன்னு சொன்னேன்ல. காலை புடிச்சா நீங்க திருந்திட்டதா அர்த்தமா? உங்களெல்லாம் மேய்க்க மகா பத்தாது, இந்த சீத்தா வேணும். சித்தி பாவம், அவங்களுக்கு ஊருக்குள்ள எவ்வளவு மரியாதை இருக்குன்னு தெரியுமா? என்ன உங்க சித்தி சொல்லி அனுப்புனாங்களா? மகாலட்சுமி மன்னிப்பு கேட்காம இந்த சீத்தா விட மாட்டான்னு போய் சொல்லுங்க. ஏய், நாங்க தானே தப்பு பண்ணோம். சித்தி எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நாங்க மன்னிப்பு கேட்டாச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சரியா? சும்மா தெனா விட்டா பேசுன, அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு, இனிமே மிஸ்ஸே ஆகாது. ஒரே குத்து கொடல் சரிஞ்சிரும். போங்கடி, ஓடி போங்க, போங்க. டேய் நில்லுங்கடி. இனிமே வீட்டை விட்டு எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். சொல்லாம போனிய காலை உடைச்சிருவேன். நாளையில இருந்து சமையல் கத்துக்கணும். 1 மாசம் கழிச்சு நீங்க 3 பேர் தான் சமையல் செய்யணும். விடிய காலையில எழுந்து வாசலை பெருக்கி கோலம் போடணும். புரிஞ்சுதா? போங்கடி, போங்க. சீதா, இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தா எப்படி? நீ சாப்பிடவும் இல்ல, அட்லீஸ்ட் வந்து தூங்கவாது செய். இல்ல பாஸ், எனக்கு தூக்கம் வரல. சீதா, இந்த மன்னிப்பு விஷயத்த பெருசு பண்ண வேணாம். அவங்க செஞ்சது தப்புதான், அதுக்கு நாங்க எல்லாருமே காரணம் தான். சித்திய மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டான்னு அப்பா சொல்ல சொன்னாராம். அப்படியா? இதோட விட்டுரு சீதா, காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். என்ன காரணம் பாஸ்? எதுக்காக விடணும்? கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும். என்ன இருந்தாலும் சித்தி பெரியவங்க. வயசால பெரியவங்களா இல்ல குணத்தாலியா பாஸ்? என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல சீதா. ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வேண்டான்னு தான். இந்த விஷயத்துல நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன் பாஸ். என்ன மன்னிச்சிருங்க. இந்த வீட்டுக்குள்ள நான் வந்ததுல இருந்து நான் அனுபவிச்ச எல்லா வலிக்கும் இதுதான் மருந்து. மீரா அக்காவுக்கு மகாலட்சுமி அர்ச்சனாவும் பண்ண கொடுமைக்கு இதுதான் பாஸ் மருந்து. கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்காம நான் விட மாட்டேன். சொன்னா புரியாதா? நீ மன்னிப்பு கேட்க சொல்றதே அவங்களுக்கு தண்டனை தான். உண்மையாவே புரியல பாஸ். மன்னிப்பு கேட்டா என்ன ஆகும்? உலகம் அப்படியே அழிஞ்சிருமா? சீதா, வெறுப்பேத்தாத. பாஸ், முதல் நாள் லோன் தரேன்னு சொன்ன மேனேஜரை மிரட்டி லோன் கொடுக்க வேணான்னு சொன்னதுக்கு என்ன தண்டனை பாஸ்? மது அக்கா வாழ்க்கைய கெடுத்து விட்டு இன்னும் தனியா இருக்காளே, அதுக்கு என்ன தண்டனை பாஸ்? மகா, மகா ரெடி ஆயிட்டியா? மகா, ஹலோ மகா, எங்க இருக்க? ஆபீஸ் போக வேண்டாமா? அப்படியா? சரி, நான் வரேன். என்னடி திமிரா? சொடக்கு போட்டு கூப்பிடுற? ஆமா, திமிருதேன். உங்களுக்கு மட்டும்தான் திமிரு சொந்தமா?
எல்லாருக்குமே திமிரு இருக்கு. விஷயம் தெரிஞ்சவங்க அதை காட்டிக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் காட்டுவாங்க. உங்களை மாதிரி எப்பவும் காட்டினா அதுக்கு பேரு திமிரு இல்ல, கொழுப்பு. ஓ, அப்போ நீ இனிமே என்கிட்ட திமிரு காட்ட போற, அப்படிதானே? ஆமா, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் திமிரு காட்டினதில்ல. ஆனா இப்போ முடிவு பண்ணிட்டேன். உன்கிட்டயும் உன்னோட எஜமானி மகாலட்சுமி கிட்டயும் என் திமிர நான் காட்டுதேன். ஓ, அப்படியா? காட்டுடி, நானும் பாக்குறேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு நானும் பாக்குறேன். என்னடி மூஞ்சில குத்த வர? திமிரு காட்டுறதுனா பதிலுக்கு பதில் வாய் பேசுறது இல்ல, இனிமே என் கையும் பேசும். இது வெறும் சாம்பிள் தான். இனிமேதான் என்னோட திமிருன்னா அது எப்படி இருக்கும்னு உங்க எல்லாருக்கும் நான் காட்ட போறேன். அப்போதான் இந்த சீதா யாருன்னு உங்க எல்லாருக்கும் புரியும். இதுக்கே பயந்துட்டா எப்படி? இப்ப நான் நிஜமாவே குத்த போறேன். எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? சீதா, பாஸ், இந்த விஷயத்துல உங்களுக்கு சம்மந்தம் இல்ல. ஒருவேளை நீங்க சம்மந்தப்படணும்னு நினைச்சா உங்க சித்திய கூட்டிட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. முடியாதுல்ல? அவங்கள உங்களால மன்னிப்பு கேட்க வைக்க முடியாதுல்ல? அப்ப தயவு செஞ்சு ஒதுங்கி போயிருங்க, குறுக்க வராதிய. இவங்களா நானு பாக்குதேன். இவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுதேன். ஏய், என்னடி காட்டுவ? காட்டுறேன்டி. அந்த மகாலட்சுமிய கூட்டிட்டு வா. 2 பேருக்கும் நான் யாருன்னு காட்டுதேன்டி. ஏய், என்னடி? நானும் அப்போதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வாடி போடின்னு சொல்லிட்டே இருக்க. என்ன தைரியம் உனக்கு? ஏய், என் வாய் மட்டும்தான் இப்ப பேசிட்டு இருக்கு. என் கை பேசுறதுக்குள்ள நீ ஆபீஸ்க்கு போய் மகாலட்சுமிய கூட்டிட்டு வந்துரு. என்ன கொட்ட கொட்ட குனிஞ்சிட்டே இருப்பேன்னு நினைச்சியா? நான் போலீஸ்காரரோட பொண்ணு. லத்தி எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, வீங்கி போயிரும். ராம், இவளுக்கு நிஜமாலே பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. இது கண்டிப்பா பைத்தியம் தான். அப்பா, ஏய் அர்ச்சனா, இத விட்டுருவேன்னு நினைக்காத. எல்லாருமா சேர்ந்து என்ன மன்னிப்பு கேட்க வச்சியல, அதே மாதிரி மகாலட்சுமிய மன்னிப்பு கேட்க வைக்காம நான் விட மாட்டேன். மன்னிப்பு கேட்டுதான் ஆவணும், வேற வழியே இல்ல. போ, போய் மகாலட்சுமிய கூட்டிட்டு வா. சீதா, சித்தி சொல்றது உண்மைதான். உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. நீ பைத்தியம் ஆயிட்ட. பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க. சித்தி மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க மன்னிப்பு கேட்கிற கேரக்டரே இல்ல. உள்ளவா. ஒரு நிமிஷமா. சொல்லுங்க அங்கிள். என்னம்மா, என் வீட்டை விட்டு போற முடிவு பண்ணிட்டியா? ஆமா அங்கிள், எனக்கு வேற வழி தெரியல. இதுக்கு மேல நான் இந்த வீட்ல எப்படி இருக்க முடியும்?
அப்படி என்ன நடந்து போச்சுமா? நீ இந்த வீட்டை விட்டு போகிற அளவுக்கு என்ன தப்பு நடந்து போச்சு? என்ன தப்பு நடந்து போச்சுன்னு இப்படி சாதாரணமா சொல்லுதிய? உங்க பொண்ணுங்க பியர் குடிச்சது தப்பு இல்லையா அங்கிள்? வாட்ச்மேனுக்கு விஷம் வச்சிருவேன், விஷம் வச்சது செல்வி தான்னு செல்வி அக்காவை புடிச்சு ஜெயில போட்டுருவேன்னு மிரட்டினதெல்லாம் தப்பு இல்லையா? நாங்க தப்பு பண்ணலன்னு உங்ககிட்ட போய் சொல்லி என்ன மன்னிப்பு கேட்க வச்சது தப்பு இல்லையா அங்கிள்? சீதா ப்ளீஸ், நடந்ததை பத்தி இப்ப பேச வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்க பாஸ். நடந்தத சொல்லி காட்டணும்ல நான் இத சொல்லல. அங்கிள் நான் எதுக்கு வீட்டை விட்டு போறேன்னு கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிதானே ஆகணும். அத சீதா, நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றதுக்கான விளக்கால சரிதாம்மா. ஆனாலும் நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. நீ இந்த வீட்டோட குல தெய்வம்மா. நீ வெளியே போகக்கூடாது. அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, யாருக்கு அசிங்கப்படும்? குடும்பத்துக்காக பரவாயில்ல, மாட்ட பேசி மண்ணு கேட்க வைக்கணும். அதுக்கு ஒரு நாள் உதவி பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா ஒதுங்கிக்க. சரி, நான் வரேன். சீதா, அதான் அப்பா சித்தி கிட்ட பேசி மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாருல, உள்ளவா. இல்ல பாஸ், நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். உங்க சித்தி மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் எங்கனதான் இருப்பேன். வாழ்க்கையில நீங்க சிரிக்கவே முடியாது. நீ வீணா பேசலன்னா நாங்க எதுக்கு சிரிக்க போறோம்? அதுக்கப்புறம் உன்ன மாதிரி காமெடி பண்ண இங்க யாரும் இருக்க மாட்டாங்களே. இங்க பாரு, சித்தி நைட்டு தான் வருவாங்க. அது வரைக்கும் நீங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? நைட் இல்ல, 4 நாள் கழிச்சு வந்தாலும் நான் இங்கனே தான் இருப்பேன். இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன். என்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். உன்கிட்ட சித்தி கண்டிப்பா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. கனவு காணாம இடத்த காலி பண்ணு. மகாலட்சுமி மன்னிப்பு கேட்டா உங்களுக்கு நல்லது. ஏய், என்ன பேசுறா இவ? சித்தி மன்னிப்பு கேட்டா நமக்கு நல்லதா? பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இவளுக்கு. கன்ஃபார்ம் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இல்லனா நடக்காத விஷயத்துக்கு யாராவது காத்துட்டு இருப்பாங்களா? சித்தி உன்கிட்ட மன்னிப்பு கேட்க போறது இல்ல. நீ இப்படியே பட்னி கடந்து சாக வேண்டியதான். உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா இப்படியே ஓடி போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. எனக்கு நல்லது சொல்றதெல்லாம் இருக்கட்டும், உன்னை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம். நடக்க போற பிரச்சனைக்கும் நீங்க மட்டும் தான் காரணம். உங்க சித்தி மட்டும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கல, நீங்க 3 பேரும் என்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகி கண்ணீர் வடிப்பிய. பரவாயில்லையா? ஓ, இப்படி கூட ஒரு ஆசை வேற இருக்கா? தேவையில்லாம பகல் கனவு காணாத. நீதான் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டு வாசல்ல உட்காந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. சோ எங்க கிட்ட சவால் விடாம சத்தம் இல்லாம திரும்பி பார்க்காம ஊருக்கு ஓடி போயிடு. நீ ஓடுறேன்னு சொல்லு, நாங்க வேணா 1 2 3 சொல்றோம். திரும்பவும் சொல்லுதேன், மகாலட்சுமி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்ல சிக்கல்தே. அஞ்சலி, இவளுக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவ பேசுறது எனக்கு சுத்தமா புரியல. ஏய், பைத்தியம் ஆயிட்டால, அதான் ஒலரிட்டு இருக்கா. ஏய் தையல், நாங்க திரும்ப வரும்போது நீ இங்க இருக்க கூடாது. இருந்த அப்புறம் நாங்களே அடிச்சு உன்னை ஊருக்கு பார்சல் பண்ணிடுவோம். என்ன பாக்குற? இதுக்கு மேலலாம் பொறுத்து போக மாட்டோம். ஒன்லி ஆக்ஷன் தான். சொல்லிட்டியல்ல, போங்க பாத்துக்கலாம். பாக்குறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டமா? அன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட.
கத்தியால குத்துவாங்கம்ம மாமா வந்து காப்பாத்திட்டாரு. இனிமே யாரும் காப்பாத்த முடியாது. மர்கையாதான். பாஸ் பாத்தியல்ல உங்க அருமை தங்கச்சியல. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் சீதா. அதுக்காக இந்த பிரச்சனையெல்லாம் ஒரே நாள்ல சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறது முட்டாள்தனம் சீதா. முடிவு தெரியற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்றது அதை விட முட்டாள்தனம். அப்படியே வச்சுக்கோங்க பாஸ். நான் முட்டாள்தனமா தான் இருக்கேன். எனக்காக நீங்க சாப்பிடாம இருக்க வேண்டாம். போங்க போய் சாப்பிடுங்க. சீதா, நீ சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். உங்க அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஆனா நான் சாப்பிட மாட்டேன். உங்க சித்தி மன்னிப்பு கேட்டாதான். அது நடக்க போறது இல்ல சீதா. அது சத்தியமா நடக்காது. நடக்கலனாலும் ஏன் முடிவுல இருந்து நான் பின்வாங்க முடியாது பாஸ். நான் முடிவு பண்ணிட்டா பண்ணதான். அத மாத்திக்கிட்டதா சரித்திரமே இல்ல. உன்னோட பிடிவாதம் குழந்தைத்தனமா இருக்கு சீதா. இருந்துட்டு போட்டோம் பாஸ். பிடிவாதம் பிடிக்காத. இப்ப நீ சாப்பிட வர போறியா இல்லையா? வர மாட்டேன் பாஸ். மகாலட்சுமி மன்னிப்பு கேட்டாதான். திரும்பவும் சொல்றேன், நீ சாப்பிடலனா நானும் சாப்பிட மாட்டேன். பாத்துக்கோ பாஸ். நீங்க சாப்பிடாம இருக்கிறது எனக்கு கஷ்டம்தான். ஆனா அதுக்காகலாம் என்னால சாப்பிட முடியாது பாஸ். அப்போ நான் பட்னியா கிடந்தா உனக்கு பரவாயில்ல. கஷ்டமா தான் பாஸ் இருக்கு. ஆனா நான் சாப்பிடுங்கன்னு சொல்லவும் மாட்டேன், சாப்பிட வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் சாப்பிட மாட்டேன். உங்க சித்தி மன்னிப்பு கேட்டாத அது வரைக்கும் போராட்டம் தொடரும். செல்வி, ஐயா எனக்கு சாப்பாடு வேண்டாம். பாஸ், உங்க மேல எனக்கு கோவம்லாம் இல்ல. எல்லாம் உங்க தங்கச்சிங்க எதிர்காலத்துக்காக தான் பாஸ் பண்றேன். அத புரிஞ்சுக்கோங்க. செல்வி, ஐயா எனக்கு சாப்பாடு வேணும். சரிங்கய்யா. சீதா, இந்த மாதிரி மகா முன்னாடி சொல்லிடாதீங்க. என்ன அசிங்கப்படுத்துறத பாத்துக்கிட்டு மகா சும்மா இருக்க மாட்டான். அப்படின்னா நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன். அந்த கடவுளே வந்து சொன்னாலும் அது மட்டும் நடக்காது. அவளை முதல்ல இங்க இருந்து ஏஞ்சி போக சொல்லுங்க. வீட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு டிராமா பண்ண வேணாம்னு சொல்லுங்க. ராம், அந்த தையக்காரி போராட்டம்லாம் இங்க செல்லாது. அது ஒரு நாளும் நிறைவேறாது. சொல்லிடு அவகிட்ட. நாங்களா அடிச்சு விரட்டுறதுக்கு முன்னாடி அவளையே ஓடி போயிட சொல்லுங்க. போச்சனா போலாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா சீதா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சீதா, இதெல்லாம் பார்க்க எனக்கே அசிங்கமாக தான் இருக்கு. இந்த குடும்பம் என் கட்டுப்பாட்டிலே இல்லைம்மா. நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். இதை தான் பண்ணணும்னு நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். இந்த வீட்டை விட்டு போகிறதா இருந்தாலும் போ. சீதா யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறா. யார் சொன்னா கேப்பா?